கேட்டுச்சு. இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம், நன்றி. ஐபிஎல் நம்ம சினிமா கற்றுக்கிட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சினிமா கற்றுக் கொடுத்த திரைப்படம் எனக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே வரேன். இந்த படத்தோட இயக்குனர் எனக்கு ரொம்ப பிடித்த பேர். நான் பிறந்ததுலேருந்தே என் காதில் சொல்லி சொல்லி எங்கள் அப்பா என்னை ஊட்டி வளர்த்த பேர். அதனாலேயே எனக்கு அந்த இயக்குனர் மேலே ஒரு பெரிய அன்பு. திரு கருணாநிதி அவர்கள். அதனால் கூடுதல் பொறுப்பும் உண்டு. பேருக்கு தகுந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு பிரமாதமான ஒரு அரசியல் ஒன்று பண்ணியிருக்காரு. இட்ஸ் ஒர்க் அவுட், ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் கருணாநிதி சாருக்கு தெரியாத ஒரு உண்மையை இங்கே தான் சொல்லணும். அதனால் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொல்லலை. இந்த கதை அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி சகோதரன் சுரேஷ் வந்து என்கிட்ட சொல்கிறாரு. அது யாருன்னே தெரில, திடீர்னு ஒரு கேரக்டர் உள்ளே வராரு, உங்களை சந்திக்கணும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில், என்கிட்ட ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறாரு. என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து ஒரு கதை சொல்கிறாரு. சரி கேட்டு பார்ப்போமேன்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப இன்டென்ஷனான ஒரு கதையாக இருந்தது. சீக்கிரமே படமாயிருமையா, அது நல்ல படமாகக்கூடிய கதை, நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். இல்லை, எனக்கு கதை சொல்ல தெரியும், நான் இயக்குனர்லாம் கிடையாது, இதை வேற யாரோ பண்ண போகிறாங்க அப்படின்னு 2 வருஷம் கழித்து அதே கதையை திரு கருணாநிதி அவர்கள் படமாக பண்ணுறாரு. நான் இங்கே தான் திரும்ப சுரேஷை மீட் பண்ணுறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அன்றைக்கி சொன்ன வார்த்தை, இந்த கதை எப்படியும் படமாயிரும், நிச்சயமாக யாருக்கும் இதை வந்து இம்ப்ரெஸ் பண்ண பிடிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்தது. இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் அனைவருக்கும் இந்த விழாவிற்கு வந்ததற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் சார் சொன்ன மாதிரி, ஆர்வி சார் சொன்ன மாதிரி, சின்ன வயசுலேருந்து ரசித்த அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வருதுன்னா, 17, 18 வயசு, 20 வயசு, 25 வயசு பசங்களை பார்த்தோன்னு, அண்ணன் உங்களை மெட்டிவெளி பார்க்கும்போது எனக்கு 4 வயசும்பான். நம்மளே ரொம்ப சிரமப்பட்டு ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பெல்லாம் குறைச்சி டையெல்லாம் அடித்து என்னென்னமோ ஷோ பண்ணாலும் ஒரு பொது கூட்டத்தில் ஒருத்தர் வந்து எனக்கு 3 வயசு இருக்கும்போது உங்களை பயங்கரமாக நான் மெட்டிவெளியை தானே வீட்டில் பாட்டு ஓடும், இதை வச்சு தானே எனக்கு சோறு விட்டுனான்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்கலாம் சொல்லுவாங்க. அந்த வலியும் வேதனையும் எனக்கும் ஆர்வி சாருக்கு மட்டும்தான் புரியும். இல்லை, அதான் அதிகமாக மேக்கப் போகிறது நாங்கள் 2 பேரும் தான். கடைசி வரைக்கும் சின்ன பையலாகவே காட்டிக்கிறது. இப்போ பகிர சார் இருக்காருன்னா தன் வயதுக்கு தகுந்த மாதிரி இருக்கார். ஆர்வி சார் அப்படி இருக்காரா? என்றும் இளமை. இன்றைக்கும் அவங்க அபிராமி மேடம் அவர் மேலே என்ன காதல் வச்சுருந்தாங்கிறது ஒரு மேடையில் பேசக்கூடிய ஒரு தைரியம் ஆர்வி சாருக்கு தான் உண்டு, நமக்கெல்லாம் இல்லை. அந்த அளவிற்கு. அதே மாதிரி இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மதன், திடீர்னு சில தம்பிகள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே குறுக்கிடுவாங்க. தம்பின்ற வார்த்தையை நம்ம அவ்வளோ சீக்கிரமாக எளிதில் யார்ட்டையும் சொல்லிடவும் மாட்டோம். அப்போ நீ தம்பின்னு சொல்லணும்னா அதுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். உண்மையிலே எனக்கு கிடைத்த மிகச்சிறந்த தம்பி மதன் அவர்கள். அதை எப்படி சொல்லணும்னா, எல்லாருக்கும் சிரமம் வரும், பண சிரமங்கள், மற்ற சிரமங்கள்லாம் வரும். எனக்கு ஒரு சமயம் ஒரு சின்ன சிரமம், அந்த பஞ்சாயத்து கூட ஆர்கே சொல்லுமணி சார் தான் இருந்து தீர்த்து வச்சாங்க. அந்த பஞ்சாயத்தில் அந்த வேதனையை நான் சொல்லியிருந்தேன் ஆர்கே சார்கிட்ட. அதே மாதிரியான ஒரு சூழலில் நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல. மதனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. மதன் ஜஸ்ட் ஆன்கோயிங் தான். டக்குன்னு அண்ணா வீட்டுக்கு வாங்கண்ணே அப்படின்னாரு. நான் வீட்டுக்கு போனேன். என்னுடைய சகோதரி, ஒரு பிரமாதமான மதனோட மனைவி, ஒரு பியூட்டிஃபுல் காஃபி கொடுத்தாங்க. குழந்தைங்களோட ஜாலியாக பேசிட்டு திடீர்னு கையில் கொண்டாந்து ஒரு கட்டு பணத்தை கொடுத்தாரு. ஏன்றேன். நீங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னாரு. இப்படியெல்லாம் மனுஷங்கள்லாம் இப்போ இல்லை. போய் கையில் காலில் விழுந்தால் கூட பணம் கொடுக்குறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ ஆள் கிடையாது. இப்போ இந்த படம் ஏன் ஓடணும்? இந்த மாதிரி நல்லவனுக்காக படம் ஓடணும். அப்படி யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த திரைப்படங்களில் கேமராமேன் சார் சொன்ன மாதிரி பல்வேறு விதமான இடர்பாடுகள், திடீர்னு போலீஸ் பர்மிஷன், போக்குவரத்து, நிறைய இடைஞ்சல்கள் வரும். கருணா சார் வந்து எனக்கு மிகச்சிறந்த சகோதரன். அந்த இயக்குனர், அவர் கேட்குற பண்பு இருக்கும். நான் வெளிநாடுகளில் இருந்துட்டும் ஃபோன் பண்ணி ஒரு நிமிஷம் கூட ஷூட்டிங் நிற்காமல் நான் பார்த்துக்கிட்டேன். ஆமாம், சொல்லி அது எப்படியும் பர்மிஷன் வாங்கி அவங்க எந்த இடத்துல ஷூட்டிங் பிளான் பண்ணாங்களோ அந்த இடத்துல ஷூட்டிங் நடக்கிறதுக்கு கடைசி நாள் வரைக்கும் நான் என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணேன். அதுக்கு காரணமும் மதன் மாதிரியான ஒரு நல்ல மனிதர்களுடைய, கருணா மாதிரி நல்ல மனிதர்களுடைய அன்பு. இன்றைக்கி மியூசிக் டைரக்டரோட விழா இது. அதனால் தம்பி எனக்கு தெரிஞ்ச அடுத்த படத்தில் அவனை போஸ்டராக வச்சு ஹீரோவாக தான் படம் பார்ப்போம் போல இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்காப்புல. உறவினர் வேறு. வாழ்த்துக்கள். மிகச்சிறந்த பாடல்களை பண்ணியிருந்தீங்க. கார்த்திகிட்ட அன்றைக்கி ஃபோனில் பேசினேன் ஒரு பாட்டுக்கு.
மோகன் அந்த மாதிரி. அப்புறம் கிஷோர் சார், நான் அபிராமி மேடம் கூட நடிக்கலை, அதனால் என்னுடைய காதலை சொல்ல முடியாத சூழல். கிஷோர் சார் வந்து ஒரு சக நடிகர், எல்லாவற்றையும் மீறி ஏன்னா இவ்வளவு யதார்த்தமாக உடம்புல ஒரு துளி திமிர் இல்லாமல் உலகளாவிய ஒரு நடிகராக ஒருத்தன் இருக்க முடியுமானா எனக்கு தெரியவே இல்லை. கொஞ்சமாவது திமிர் வந்துடணும். அது திமிர் இருந்தால் தான் மனுஷன். திமிர் இல்லைன்னா கடவுள் அவன். திமிர் இல்லைன்னா அவன் கடவுள். ஏன்னா ஒரு துளியாச்சும் திமிர் வந்துடும். அவன் உடைகளில் திமிர் வரும், நடைகளில் திமிர் வரும், பேச்சில் திமிர் வரும். நான் அப்படி ஒரு திமிரே இல்லாத ஒரு நடிகனை பார்த்தேன்னா நான் நடித்த இந்த சக காலங்களில் அது ஒன்லி கிஷோர் சார் தான். வாழ்த்துக்கள் கிஷோர் சார், லாங் வே டு கோ. நீங்கள் இந்திய சினிமாக்களில் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கீங்க. இன்னும் உலக சினிமாக்கள் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கதாநாயகி மற்றும் இதில் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர் சார், எல்லாத்தையும் மீறி இதை நடத்திக்கிட்டு இருக்கிற கலைமாமணி என்னுடைய அருமை சோதரர் நிகில் அவர்கள். கலைமாமணி தானே? கலைமாமணி நிகில் அவர்கள். இது போடும்போது கலைமாமணி நிகில்னு போடலைன்னா நான் கோச்சுப்பேன். ஆமாம், அது அவ்வளோ தூரம் வேல்யூபிளாக பண்ணியிருக்காப்புல, இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இறுதியாக டிடிஎஃப் வாசன். இப்போ நான் பல பஞ்சாயத்துகள் அட்டன் பண்ணதில் டிடிஎஃப் வாசனுடைய பஞ்சாயத்தும் ஒன்று. கண்ணை கசுக்க. அப்புறம் அந்த பஞ்சாயத்தையும் முடிச்சு வர்றது அது வேறு விஷயம். பட் இதையெல்லாம் மீறி படம் பண்ணும் பொழுது எனக்கே ஒரு கேள்வி இருந்துச்சு. ஒரு அறிமுகப்படுத்தக்கூடிய இப்போ யூடியூபர்ஸ் நிறைய பேர் அறிமுகமாகறாங்க, ஒரு டிடிஎஃப்டைய அறிமுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே உண்டு. அதுக்கு பதில் ஏர்போர்ட்டில் ஒருத்தன் கேட்டான், ஐபிஎல் எப்போன்னு கேட்டான். அது நீ வந்து டிஎன்சிஏல கேட்கணும், இல்லாட்டி பிசிசிஐயில் கேட்கணும். ஏன்டா கேட்குறேன்னு. ஐயோ அந்த ஐபிஎல் இல்லை, வாசனுடைய ஐபிஎல் அப்படின்னு கேட்டான். ஸோ டிடிஎஃப் வாசன் ஐபிஎல் நடிக்கிறத ஒருத்தன் ஏர்போர்ட்டில் கேட்குறான்னா, அப்போ அந்த யூடியூபர்ஸ் ஒருத்தர் சினிமாவில் வர்றது எந்த வகையில் தவறாக இருக்கிறது? இப்போ நமக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை. இங்கே தேட்டரில் படம் வந்திருக்கு, இதில் வந்து ஒரு 100 பேர் படம் பார்க்கணும். அந்த 100 பேரை எவன்லாம் இழுக்கிறானோ அவன்லாம் ஹீரோ தான். ஸோ அந்த வகையில் டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நல்லா 2 வீலர் ஓட்டுங்க, எல்லாம் ஓட்டுங்க, சட்டப்படி ஓட்டுங்க, அரசுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல், போலீஸ்காரங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல், மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நீங்கள் நல்லா வண்டி ஓட்டுங்க. என்ன கேட்டால் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சினிமாவுக்கு வாங்க. யூ ஹாவ் அ வெரி குட் டேலண்ட். நடிக்கும்போது எல்லாம் சிங்கிள் டேக் நடிக்கிற அளவுக்கு ஒரு பையன் ஃப்ரெஷ்ஷாக வந்தோடனே அந்த திறமைங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த திறமை உங்களுக்கு இருக்குது. வாழ்த்துக்கள். மிகப்பெரிய கதாநாயகனாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டீம் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக அறிமுகமாகறாங்க. சொன்ன மாதிரி அவங்க பேர்லேயே குஷி இருக்குது. கண்டிப்பாக ஸ்க்ரீன்லேயும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஒரு கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் குஷிதா டு த போடியம்.